டெக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து அமேசானில் ஹோலி சேல் வந்து போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கவர், கார் கவர் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கார் என்ன காரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பக்கிள் வந்து ரொம்ப முக்கியம். சப்போஸ் இந்த பக்கிள் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஓகேவா ப்ரோ கேட்டிங்கன்னா, இது பக்கிள் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த கவர் கொஞ்ச நாள்லேயே வந்து போயிடும். ஸோ இது கரெக்டாக வந்து நீங்கள் கீழே லாக் பண்ணி வச்சா தான் காற்று அடிக்கும் போது கவர் வந்து வெளியே வந்து விழாது. ஸோ நீங்கள் போடுறதுக்கான பர்பஸையே இது வந்து கெடுத்துரும். ஸோ இந்த பக்கிள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கார் கவரை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ப்ரீமியம் கார் பிராண்ட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. மேனுஃபேக்சர்டு பை என்ஜி வேர் ஹவுஸு, ஆர்ஆர் ஆட்டோ கேரோட அக்சசரிஸு. ஸோ அது அவங்க தான் வந்து டீலரு. நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் இருக்குது, சரிங்களா? அதனால தான் ஃப்ரண்ட் சைடு வந்து போட முடியுது. இது கொடுத்தது நல்ல விஷயம். இன்னொன்று, 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிங்க அப்படின்னா, சரிங்களா? நம்ம ஆனால் கொடுக்க போகிறது இல்லை. நம்ம உண்மையாக இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹனிகோம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மேலே வந்து அந்த ஹனிகோம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் தெரியும், ஹனிகோம்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயராக்கான ஸ்டிச்சிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஸோ பிளாக் கலர் தான். இந்த கார் கவர் வந்து கீழே பக்கிள் நான் வந்து போட்டேன் பாருங்கள். ஸோ வெளியே வராது காற்றடிச்சா கூட. ஸோ காற்று உள்ளே போயிட்டு இந்த கார் கவர் வந்து இதுவாகிடும். இந்த கார் கவர் நம்ம ஏன் போடணும் அந்த கொஷின் வரும். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 20,000 40,000 ரூபா வரும் இந்த சர்ஃபேஸ் ஏரியா அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா. ஆனால் காரோட பெயிண்ட் கேட்டிங்க அப்படின்னா 60,000 ரூபாயிலேருந்து 1,00,000 வரும். நிறைய பேர் கமெண்ட் பண்ண ரெடியாக இருப்பீங்க, ப்ரோ எங்கள் ஏரியாவில் 30,000க்குலாம் பண்ணுறவங்க இருக்காங்கன்ட்டு. நான் சொல்கிறது ஆவரேஜாக வாங்குகிற ப்ரைஸு. பழைய காராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுப்பாங்க, புது காராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுக்க முடியாது. உங்களோட காரோட ரீசேல் வேல்யூவாக இருக்கட்டும், இதில் வந்து மெயின்டெனன்ஸு நம்ம சரியாக பண்ணல அப்படின்றதுல இந்த கார் கவரும் ஒன்று. நீங்கள் வந்து சன்லைட்டு படாமல் ஒரு கேரேஜ் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே நிறுத்தி வச்சுருவீங்க. ஸோ கார் கவர் தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. கார் கவர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா டஸ்ட்டுன்றது ஒரு பெரிய எதிரி காருக்கு, சரிங்களா? உள்ளே போயிட்டு டஸ்ட்லாம் போய் ரஸ்ட்டு ஆகிடும். அதுவும் நம்ம ஏரியா வந்து கோஸ்டல் ஏரியா, பெயிண்ட்டோட குவாலிட்டியும் சீக்கிரம் வந்து டீக்ரேட் ஆகும். ஸோ அதனால் இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஜஸ்ட்டு கார் கவரில். கரெக்டாக இந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த 3 லேயர் ஸ்டிச்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கரெக்டாக கவர் ஆகுது. உங்கள் கார் சைஸ் என்னன்றதை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த பிராண்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கீழே டயரை கூட கவர் பண்ணி வைங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டயரை வந்து விட்டுருவோம். டயரில் வெயில் அடித்து டயரோட லைஃப்பும் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ காரோட பெயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும், மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு கம்மியாக வரும். ஸோ இன்னொன்று, சன்லைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கார் கவர் போடுறது மூலிமா. இதில் நம்ம பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்கு, இந்த பக்கில் போடாமல் வச்சுருவோம். அதனால் காரு கவர் வந்து அப்படியே நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேராக ஆரம்பிச்சிடும். இதில் வெயிலில் நிறுத்தி வைக்கிறவங்க, இது வந்து நிழலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட லைஃப் அதிகமாக வரும். வெயிலில் நிறுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஏரியாவில் மட்டும் திக்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும் மேலே, சரிங்களா? ரூஃப் சைடில் திக்னஸ் கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் கார் கவரை எடுப்பீங்க. அப்போ வைப்பர்லேயோ இல்லை இந்த இடத்துல ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்டில் பட்டு டேர் ஆகிடும். இப்படி தான் ஒரு கார் கவரும் டேமேஜ் ஆகுது. இதை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா ஒன்று நிழலில் இந்த மாதிரி ஷீட்டை போட்டு அதில் வந்து நிறுத்துங்க. அப்போ கார் கவருக்கான லைஃப் வரும். இல்லை ப்ரோ எங்ககிட்ட பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, கார் இருக்குது, கார் கவர் நான் வந்து போட்டு வைக்கிறேன்னா நீங்கள் அதிகமாக கவரை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ரூபா கார் பாடி கவர் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதோட இது தான் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஆர்டர் பண்ண அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேறு மாற்றிக்கலாம். 928 ரூபா உங்களுக்கு காஸ்ட் வருது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுறேன். கார் பெயிண்ட்டோட காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி, சரிங்களா? நல்ல ஒரு சர்வீஸ் சென்டரில்
வாங்குகிற ப்ரைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 60,000லேருந்து 1.5 லட்சம் வரும். சூரிய வெளிச்சத்துலேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக காரை வந்து பாதுகாக்க வேணும். அதுக்கப்புறமா மழையிலேருந்து பாதுகாக்கணும். பறவையோட எச்சம், அதுக்கப்புறம் மேலேருந்து இலை தலைகள் அதெல்லாம் காரோட பெயிண்டில் பட்டு பர்மனெண்ட்டாக ஒட்டிக்கும். சரிங்களா? அது இதெல்லாம் இல்லாமல் கடைசியில் தூசி, இது எல்லாத்துலேருந்தும் காரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். 10 லட்ச ரூபா கொடுக்கலனா இப்போ வந்து ஒரு நல்ல கார் வராது. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிற பொருளை ஒரு 800லேருந்து 1200 நம்ம வந்து செலவு பண்ணி கார் கவர் போடுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ இதுக்கு செலவு பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இந்த சின்ன காசு நாளைக்கு பெரிய செலவை வந்து உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் என்னுடைய சஜஷன். கண்டிப்பாக இந்த கார் கவரை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.